வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு இந்த தூக்கு பாலத்தை திறந்து வைக்க வந்திருக்காரு. நம்ம பாம்பன் பாலம். அது ஏதோ தூக்கிக்கிட்டு நிக்குது. அந்த பாலம் செங்குத்தா நிக்குது. திறந்த சில நேரங்கள்லேயே ஏதோ பராமரிப்பு பண்ணி வரக்கூடிய நிலையில வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லி அதெல்லாம் மீம்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு அந்த பாலம் டேமேஜை விட மோசமான விஷயம் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம்தான். அவர் வழக்கம் போல வந்துட்டு போன காங்கிரஸ் கவர்மெண்ட் அது கூட்டணி கவர்மெண்ட்ல கொடுத்ததை விட பல மடங்கு நாங்கள் நிதி நிறையா கொடுக்குறோம். ஆனால் பாருங்க இந்த தமிழ்நாட்டுக்காரங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தமிழர்கள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு தான் நிறைய தரோம். முத்ரா சிஸ்டம் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னது நிறைய ரயில்வேக்கு ஸ்கீமா, ரயில்வேக்கு தனி பட்ஜெட்டையே ஒழிச்சாச்சு. ரயில்வே பட்ஜெட்டில் எந்த மாநிலம் என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன மாவட்டம், மீட்டர் கேஜா பிராட் கேஜானே தெரியல. ஆனால் ரயில்வேக்கு நாங்கள் நிறையா தந்துட்டோம் இப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் தமிழ்நாட்டுக்காண்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நிதி தந்திருக்கோம் அப்படின்னு அவர் பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கடந்த 10 காங்கிரஸ் கூட்டணி அரசை விட இப்போ நிதி குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபிகர்ஸ் சொல்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பணத்தை விட இப்போ கூடுதலாக வாங்குறீங்கிறாங்க. பணம் பிரச்சனை கிடையாது. அப்போ தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருந்தது, தொழில் வளம் எவ்வளவு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தது, பண மதிப்பு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, இதையெல்லாம் வச்சு நிதி ஆணையத்தில் பரிந்துரையின் பேர்ல தான் மாநிலத்துக்கான பணத்தை ஒதுக்குவாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களும் நமது பிரதமர் அவர்களும் ஏதோ சாதாரண லேமேன் மாதிரி பொருளாதாரமே என்னன்னு தெரியாத ஆட்கள் மாதிரி போன தடவை 10,000 கொடுத்தோம் இப்ப 20,000 கொடுத்துருக்கோமேங்கிறாங்க. ஏங்க 2004 2014 ஒன்னா? 2004 ஒருத்தன் என்ன படிச்சிருப்பான், 10th முடிச்சவன் இப்ப 2014 வந்திருக்கிறப்ப கல்யாண வயசு வந்திருக்கும். அப்ப அவனுடைய பொருளாதார நிலை என்ன, மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் புதுசா வந்திருக்கும், எத்தனை ஸ்கீம்ஸ், எத்தனை தொழில்நுட்ப டெக்னாலஜி, எவ்வளவு ஐடி பார்க்ஸ் வளர்ந்துருக்கு, அதனுடைய வளர்ச்சியை இந்தியா எந்த அளவுக்கு அனுபவிக்குது, தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு ஜிஎஸ்டி பணம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு மறைமுக வரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நேர்முக வரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கூடி இருக்கு, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அவங்க நமக்கு ஒரு 50,000 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு இப்ப எவ்வளோனா 59,000 வாங்குறீங்களே, 9,000 அதிகரிச்சிருக்கேன்னா இது ஒரு பதிலா? அப்ப 50,000 கொடுத்தப்ப தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அந்த 10 வருஷத்துல தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த வளர்ச்சி மூலமா டெல்லிக்கு எவ்வளவு லாபம், எவ்வளவு வரி, செஸ் வரி, ஜிஎஸ்டி, அது இதுன்னு என்னமோ வாங்குறீங்களே, அதையெல்லாம் கணக்கிட்டு தான் கொடுக்கணும். ஆனா நீங்க அந்த பரிந்துரையில அந்த விகிதாச்சாரத்தை குறைக்கிறீங்க, மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற விகிதாச்சாரத்தை குறைக்கிறீங்க. ஆதாரத்தோட சொல்றேன் கேளுங்க. ஸ்டேட் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ்ல 11th ஃபைனான்ஸ் கமிஷன் 29.5% மாநிலங்களுடைய நிதி பகிர்வு, வரி பகிர்வு ஒன்றிய அரசுக்கு. 12வது நிதி கமிஷன்ல 30.5, 13வது நிதி கமிஷன் 32.0, 14வது நிதி ஆணைய பரிந்துரை 42, 15வது நிதி கமிஷன்ல 41. அப்ப ஒரு மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்குது. ஆனா ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 14வது நிதி ஆணைய காலத்தில் 42% நிதி பங்கீட்டு கொடுக்க பரிந்துரைக்கப்பட்டது. அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்த நமது இப்போதைய மோடி 42% கொடுக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு 50% வேணும், இது என்ன 14வது நிதி பரிந்துரை ஆணையம் மாநிலங்களின் உரிமையை தடுக்குது அப்படின்னு கேட்டார், கொடுக்கணும்னு குரல் எழுப்பினார். ஆனால் 2016 இதே 14வது நிதி ஆணைய பரிந்துரைய 42 இருந்து 33 அவர் மாத்திருக்காரு. என்ன கொடுமை பாருங்க. 42% மாநிலங்களுக்கு கிடைத்து வந்த நிதியை 33 தான் பிரதமர் ஆனவனே செய்திருக்கிறார் முன்னாள் முதல்வராக இருந்த மோடி. அப்ப நமக்கான நிதி விகிதம், நிதி பங்கீடு குறைஞ்சிருக்கு. 42 குறைவு, 50% வேணும்னு அவரே கேட்டிருக்கிறாரு. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, 44 32 குறைச்சிருக்கிறார். அப்போ 12 விழுக்காடு நமக்கு குறைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. இது ஃபிகர்ஸ், ஆதாரம். இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய உங்களுடைய தரவுகள்ல இருந்தே எடுத்ததுதான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பணம் கூடி இருக்குங்கிறீங்க. பணமா கூடி இருக்குங்கிறீங்க. பணம் முக்கியம் இல்ல, பெர்சன்டேஜ் தான் முக்கியம். எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடி இருக்குன்னு. பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. 17-16% குறைவா கொடுத்திருக்கீங்க. இந்த 42% நிதி பரிந்துரை முடிவில் நிதி ஆணையம் உறுதியாக இருந்ததால் வேறு வழியின்றி அப்ப அந்த கமிஷன் உறுதியா இருந்தாலும் அப்ப அது கிடைச்சிச்சு. ஆனா இவருடைய நோக்கம் 35% 33% தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க. 15வது நிதி ஆணையம் 41% பங்கிட்டு கொடுக்க பரிந்துரைத்தும்
கொடுத்த போதும் அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து கொடுக்க தயாரா இல்லை. 33%, 35% தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால ஒன்றிய அரசின் தயவினால் மாநிலங்கள் வரல. மாநிலங்கள் அவங்களுக்கான வளர்ச்சி. நான் நேற்று தொடர்ச்சியா ஜீவாட்டுடைய வீடியோல தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி அதிகம் கொடுக்குது, ஜிடிபி எந்த அளவுக்கு அதிகம் இருக்கு, 9.86% இந்தியாவிலேயே அதிகமான வளர்ச்சி கொண்ட மாநிலமா இருக்கு. ஹிந்து பேப்பர்ல போட்டது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டது எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோடு எடுத்து காமிச்சோம். இதெல்லாம் இவர்கள் நிதி நமக்கு முறையாக கொடுக்காத போது நாமே நம்மளே வளர்த்துக்கிட்டது. மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடே தன்னை வளர்த்துக்கிட்டது. தன்னுடைய சமூக நல திட்டங்களால், இன்க்ளூசிவ் குரோத் போன்ற பல்வேறு விஷயங்களால் தமிழ்நாடு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், தொழில்துறை, முதலீடு அப்படின்னு எல்லாத்திலையும் முன்னேறி இருக்கு. ரேஷன் கடையை ஒழுங்கா மெயின்டைன் பண்றது, பணவீக்கம் வரும்போது மக்கள் கிட்ட வந்து பொருளை மானிய விலையில கொடுக்கறது, இது எல்லாம் செஞ்சு மக்கள், நடுத்தர வர்க்கம் எல்லாரையும் தட்டுப்பாடு இல்லாத, பணவீக்கம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் நமக்கு தர வேண்டிய நிதியெல்லாம் தர்றது கிடையாது, வரியை மட்டும் வாங்கிக்கிறதுங்கிற அந்த நிலையில தான் இவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாங்கள் நிதி இவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நிதி எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. பொதுவாக காங்கிரஸ் கவர்மெண்ட் 2014 இவ்வளவு கொடுத்தது, நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம்னா 10 வருஷத்துல பண மதிப்பு அதிகரிச்சிருக்குல்ல, அதை பத்தி பேசுவது கிடையாது. பண மதிப்பு அதிகரிச்சிருக்கு, தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு, அதை பத்திலாம் அவர்கள் வந்து பேசுவதே கிடையாது. அதை பத்திலாம் பேசாம வெறும் ஃபிகர்ஸ் அடிப்படையில் 94,097 கோடி ரூபாய் அப்போது கொடுக்கப்பட்டது, நாங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலான பணங்கள் இப்போ நாங்க கொடுக்குறோங்கிறாங்க. இது மேலோட்டம் பார்க்க ஏதோ மோடி ரொம்ப சரியா சொல்றாரு போலயே அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தாதான் இது எந்த அளவுக்கு மோசடி அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் அது என்னென்ன பெர்சன்டேஜ் சொல்லியிருக்குன்னு பாருங்க. 10வது நிதி ஆணையம் எவ்வளவு கொடுக்கணும், சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணுங்கிறதுல 6.637 10வது நிதி கமிஷன், 11வது நிதி கமிஷன் 5.385, 12 5.305, 13 4.969, 14வது வரும்போது 4.02 வருது, 15வது நிதியான வரும்போது 4.1 ஆகுது, 15வது ஆணையம் மெயின் ரிப்போர்ட் வரும்போது 4% ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்க, 5 நிதி ஆணையத்துல 6.6ல் ஆரம்பிச்சு 4.0 வந்து நிக்கிறோம். அப்ப நிதி ஆணையத்தின் பரிந்துரையே குறையுது. முதல்ல நிதி ஆணையத்தின் பரிந்துரையே மாநிலங்களுக்கு சார்பா இருப்பது இல்லைங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பினான்ஸ் கமிஷன் இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய வளம், காடு, விவசாய நிலம், இயற்கை வளம், வன பாதுகாப்பு, இதையெல்லாம் இவங்க பிளஸ்ஸா எடுத்துக்குவாங்க. அதாவது எந்த அளவுக்கு வனம் அழிக்கப்படாமல் இருக்கிறது, எந்த அளவுக்கு தொழில் வளம் இது, விவசாய நிலங்கள் இங்க இருக்கு இப்படிங்கிறது பிளஸ். இதையெல்லாம் வச்சு மார்க் கூட போடுவாங்க, அதிக நிதி கொடுக்கணும். அப்புறம் மக்கள் தொகை வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிதி பரிந்துரை. நல்லா கவனிச்சு பாருங்க. இது இரண்டுமே தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு வச்ச ஆப்பு, மிகப்பெரிய ஆப்பு. ஏன்னு கேளுங்க, தமிழ்நாடு தொழில முன்னேறிக்கிட்டு இருக்கு, கல்வியில முன்னேறிக்கிட்டு இருக்கு, ஐடி பார்க்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அப்பனா ரோடு போடணும், கிராமங்களே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நகர்ப்புறமாக்கணும், நவீனமயமாக்கணும். இதையெல்லாம் தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இயற்கை வளம், கனிம வளம், அப்புறம் காட்டு வளம், வன பாதுகாப்பு, விவசாய நிலத்தை எப்படி நம்ம அதிகமா பாதுகாக்க முடியும்? கட்டிடங்கள் ஆகும், இந்த தொழில்துறை வளருது, ஐடி பார்க் வளருது. சோ இது வளர வளர இயல்பாகவே விவசாய நிலங்கள், வன பாதுகாப்பு, வனங்கள், காடுங்கிறது இயல்பாகவே குறையும். இது வந்து இயற்கையான சயின்ஸ், இதை ஒண்ணுமே நீங்க பண்ணவே முடியாது. அப்படிதான் இருக்கும் தமிழ்நாடு. ஏன்னா மகாராஷ்டிராவும் அப்படிதான், வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, காட்டு வளம் குறைவா இருக்கு, வன பாதுகாப்பு குறைவா இருக்குன்னு பணத்தை குறைவா போட்டுறாங்க. சரி, அடுத்து நம்ம எதுல மக்கள் தொகையில் நம்ம கம்மியா இருக்கும். 1971 அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொன்னா ஒழுங்கா பண்ண மாநிலங்கள் சவுத் இந்தியன் தான், தென் மாநிலங்கள் தான். அந்த விதத்துல தமிழ்நாடு குறைச்சு பண்ணியிருக்காங்க, குழந்தைங்க குறைவா இருக்கு. அப்போ மக்கள் தொகை அடிப்படையிலையும் நமக்கு நிதி கிடைக்காது, இயற்கை வளத்தை பாதுகாக்கிறவங்க அடிப்படையிலையும் நிதி கிடைக்காது. திட்டமிட்டு வளர்ந்த மாநிலங்களை பழிவாங்குவதற்காக, தமிழர்களை, தென் மாநிலங்களை பழிவாங்குவதற்காகவே இப்படி ஒரு வரையறையை அவங்க வச்சிருக்கிறாங்க. சோ அந்த விதத்திலையும் நமக்கு நிதி பரிந்துரை வராது, பணம் வராது. இது போதாதுன்னு கரெக்டா மாநிலங்களுக்கு வரக்கூடிய வரியை மட்டும் தடுக்கும் விதமாக செஸ் மாதிரியான வரிகளை போட்டு, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வரி, ஒட்டுமொத்த தேசத்துக்கான வரி, தேச வளர்ச்சிக்கான வரி அப்படிங்கிற பேர்ல செஸ் வரின்னு போட்டு, அந்த வரியையும் நம்ம சம்பாதிச்சு தர, தமிழக சம்பாதிச்சு தர ஆண்டிப்பட்டிக்காரனோ, அரசம்பட்டிக்காரனோ, திருச்சிக்காரனோ, ஈரோட்டுக்காரனோ சம்பாதிச்சு தர பணத்தை வரிங்கிற அறுப்பில அப்படியே டெல்லி எடுத்துக்குது. சோ நமக்கு பணம் அப்படியும் போயிருது. எப்படி? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஒழுக்கமா இருந்ததுனால பணம் போகுது,
தொழில்துறையை வளர்த்ததுனால பணம் போகுது. இது போக செஸ் வரிங்கிற பேர்லயும் பணத்தை நீங்க வரி பங்கிட்டு முறையவே டெல்லிக்கு சாதகமா மாத்திடுறீங்க. இதையெல்லாம் போக நிதி பரிந்துரை செஞ்சு அவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி 4% 5%னா அதையும் இவங்க ஒழுங்கா கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா அவன் 14வது கமிஷன் அவனே 41% சொல்றான். அதையும் குறைச்சு 33%. அவன் கொடுக்குற 41% குறைவு தான், 10-12%. அதுலயும் 15% குறைச்சுதான் மோடி அவர்கள் இந்த பாரதிய ஜனதா அரசு, இந்த டெல்லி அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பிரதமர் அவர்கள் ஒரு பிரதமர் பொறுப்புல இருந்துகிட்டு மனசாட்சியே இல்லாம, கொஞ்சம் கூட உண்மைக்கு பக்கத்துமே இல்லாம, உண்மைக்கு புறம்பான தரவுகளை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய தரோம். ஆனா ஃபிகர்ஸ் இருக்கே, என்னென்ன கமிஷன், எந்த நிதி பரிந்துரை எந்தெந்த ஆண்டு எவ்வளவு கொடுத்துருக்குன்னு இருக்கே. இதுக்கு பதில் சொல்லுவாங்களா மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் நம்ம பிரதமரும்? அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா பொதுவா மேடையில இவ்வளவு கொடுத்துருக்கோம். ஆனா டீட்டெயில் இதுதான். பாருங்க முத்ரா, இது எனக்கு தெரிஞ்சு எத்தனை வீடுகள், இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர்ல ஒருத்தராது இதை பிரதமர் திட்டத்துல நான் வீடு வாங்கி இவ்வளவு நலம் பெற்றிருக்கேன்னு தெரியணும். ரயில்வே அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. இப்போ ரயில்வேல பல இடங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடே வட இந்தியா மாதிரி ரயில்வேல நெருக்கடி வரக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கு. அப்போ எந்த விதத்தில் மக்கள் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அதிக நிதி வாங்கி சந்தோஷமா சூப்பரா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. ஆனால் கொஞ்சம் கூட வாய் கூசாம இங்க வடை சுடுவதுன்னு என்று சொல்லுவாங்களே, அந்த வடையை தான் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்களே, நீங்கள் சுட்ட வடைகள் எல்லாம் பிற மாநிலங்களில் வேண்டுமானால் விற்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கெட்டு போச்சு. அந்த வடையெல்லாம் ஊசி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்ன வடையிலிருந்து இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய தரோன்னு சொல்ற வடை வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊசி போச்சு, கெட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க சுட்ட வடை அனைத்தும் இங்க கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பேசுவது அரசியல் அல்ல, பொருளாதாரமும் அல்ல. இதுதான் யதார்த்தம். சாமானிய மக்களுடைய உண்மையான குரல் என்பது இதுதான். இதைத்தான் ஆதாரத்தோட அவங்க சொல்றேன். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.